சகமோட்டோ டேஸ் அனிமேவோட எபிசோட் 11 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக் கீழே போட்டுருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மூவி மாதிரி 1 ஹவருக்கு நான் 10 எபிசோட அவர் எடிஷன்ல போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்து பார்க்கலாம். இல்லை எபிசோட தான் பார்ப்பேன்னா அதுவும் இருக்கு. ஸோ ரெண்டுத்துல நீங்க எதை வேணாலும் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் செக் அவுட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள பார்க்கலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த கேமை பத்தி தான் அவங்க யோசிக்கிறாங்க. கேமை வந்து இவன் செட் பண்ணியிருக்கானா, கண்டிப்பா இது லக்க பேஸ் பண்ணி இருக்காதுன்னு நம்ம லூஸ் சொல்றா. இல்ல கண்டிப்பா அவன் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிருப்பான். அப்புறம் நம்ம டேங் வந்து எப்படி அந்த கேம் விளையாடுறான்னு அவங்க பார்க்க வராங்க. டேங் அங்க சொல்றான், நீங்க நினைக்கிற மாதிரி வந்து கால்குலேஷனை பேஸ் பண்ணி இருக்கும் நீங்க யோசிப்பீங்க. ஆனா இதுல புத்திசாலித்தனம் அதுவும் நம்மளுக்கு இருக்கணும். ஹிட்மேன்ஸ் மாதிரி நாங்க இல்ல, லக்ஸூரியஸான சான்ஸ் எல்லாத்தையும் நாங்க விட்டு போக மாட்டோம். அதே மாதிரி மாஃபியாவோட லைஃப் அதை பத்தி சொன்னாலும் அதுவும் சும்மா இல்ல. இதே மாதிரி மேட்ச்ல சும்மா பயங்கரமா ஜெயிக்கிறானா, இதை பார்த்து லூ ரொம்ப கடுப்பாகிறா. நான் வந்து தெரியாதனமா இதை ஒத்துக்கினேன். இது எதுக்கு தான் ஒத்துக்கணும்? இல்ல நீ சொல்ற விஷயம் அது வந்து உண்மைதான். இது ஹிட்மேனுக்கும் அதே மாதிரி தான். யாரு வந்து விதியா அப்படியே விடுறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படியே அனுப்புவாங்க. இந்த வாட்டி நான் ஒன்னும் விட்டு கொடுக்க போறது இல்ல. அதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிக்குது. அங்க ஷின்னும் சைடா போய் ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாக்குறான். நான் ஷின்னுக்கு அவளைக்கும் இந்த கேமை பத்தி இன்னமும் புரியல. இப்படி விளாடணும்னு அவளைக்கும் அவனுக்கு புரியலையா? இதனால மத்தவங்க கிட்ட போனா ஏதாச்சும் ஒரு விஷயத்த அவனால கத்துக்க முடியுதான்னு அங்க போறான். அங்க இருக்கிற ஒருத்தனும் இவனை தப்பா தான் பாக்குறாங்க. இவன் ஒரு நியூபி மாதிரி இருக்கான். இவனால என்ன பெருசா பண்ண முடியும்? பாருங்க, இவனால இங்க வந்தலாம் நம்ம கிட்ட நிக்க கூட முடியாது இப்படின்னு நம்ம ஷின் அவங்க தப்பா பேசுறாங்க. இது ஷின்னுக்கும் அங்க கேக்குது. அவங்க மேட்சும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஏதோ புதுசா வார்த்தையெல்லாம் சொல்றாங்களா? இது ஷின்னுக்கு என்னன்னே புரியல. அங்க லூவும் கத்துறான், நீ வந்து இங்க தான் இருக்கியா? ரூல்ஸ் வந்து நீ கத்துக்கனியா இல்லையா? உன்னோட மூஞ்ச பார்க்கும் போதே தெரியுது நீ ரூல்ஸை இன்னமும் கத்துக்கல. ஆமா, அது எதுக்கு நீ கத்துற? இதனால மத்தவங்க முன்னாடி எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. சரி ஏதோ ஒண்ணு, இதுக்கு பதிலா நானே கேம் விளையாடுவேன், தள்ளு. இப்படி அவங்க சண்டை போடும் போது கார்டு தெரியாதனமா கீழே விழுது. அவங்க பாத்துறாங்க, ஒரு கிங் ஒரு ஏசு. இப்படி இவன் கிட்ட இது இருக்கு, நம்ம எப்படியாச்சும் அவனை மழுப்பி ஜெயிக்க முடியும். சோ வெறும பேசி அவனை மழுப்பிடலாம். இப்படி இவங்க மழுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஷீனால தான் மைண்டே ரீட் பண்ண முடியுமே. இது தெரிஞ்சு போயிது. அவன் ஒட்டுமொத்த காயின்ஸையும் அங்க பெட் கட்டுறான். அதனால ஷீனு தான் அங்க ஜெயிக்கிறான். இதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆச்சு, ரொம்ப பயந்துட்டீங்களா என்ன? நான் இன்னமும் ஆரம்பிக்கல. இதே மாதிரி சகமோட்டோ அங்க ஒரு உருட்டி விடுற கேம்ல போய் ஜாயின் பண்றான். சகமோட்டோவை அவங்க குறைச்சுதான் இட போடுறாங்க. சகமோட்டோ ஒரு ரெட் கலர் லைன்ல எல்லாத்தையுமே பெட் கட்டிடுறான். ஆனா ஒன்னு தோண்டி வச்சுக்கிறான். வந்து நான் வச்சுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். குண்டனால பெருசா என்ன பண்ண முடியும்? அந்த யூட்டன் சொன்ன ஆளுங்க இவங்க தான் போல. இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டால ரன் ஆகுது. என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இவங்களால பெருசா என்ன பண்ண முடியும்? பாலும் ஒரு தப்பான திசையில போகுமா? சகமோட்டோ லைட்டா தான் தட்டி விடுறாரு. இதுக்கே அது திசை மாதிரி நம்ம சகமோட்டோ அங்க ஜெயிச்சிடறாரு. பாக்குற மத்தவங்களால எதுவுமே நம்ப முடியல. விஷயத்த யூட்டன் கிட்ட வந்து சொல்றாங்க, யூட்டன் நீங்க சொன்ன அந்த ஆளுங்க அவங்க வந்து ஜெயிச்சுன்னு இருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச அவங்க சீட்டிங் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். போலப்படாத, அதுக்காகவும் என் கிட்ட ஒரு வழி இருக்கு. இதுக்கப்புறம் அந்த ஜாக்கோட கார்டு வரும். அந்த கார்டை வச்சு இவனால ஏகப்பட்ட மூவ்ஸை பண்ண முடியுது. உண்மையா சொன்னா இந்த கேமோட ரூல்ஸ் பத்திலாம் எனக்கு தெரியல. அதனால நம்ம மேலோட்டமா இதை ஒண்டி பார்த்துலாம். இதுக்கப்புறம் சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது நம்ம யூட்டன் பயங்கரமா அடி வாங்குறான். வேலை லூ தான் அங்க வந்து காப்பாத்துறான். லூவும் அங்க காப்பாத்திட்டு சொல்றான், நீங்க வந்து என்னோட ரிலேட்டிவ் தானே, எனக்கு வந்து ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. சோ அதனால எனக்கு தெரியல நீங்க யாருன்னு. அதே மாதிரி நீங்க வந்து ஏன் சண்டையே போடல? நீங்க சண்டை போட்டா அவங்கள உங்களால தோக்கடிக்க முடியும்ல. இல்ல அது வந்து என்னன்னா, சண்டை போட்டா அது வந்து எனக்கு தான் பிரச்சனையா அமையும். அதனால அவங்கள நான் ஜெயிக்க விடணும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். இன்னும் ஒரு வீக்கான எக்ஸ்கியூஸா இருக்குல்ல. அவ தப்பா தான் ஏதாச்சும் நினைப்பா அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா அவ சொன்ன பதில் என்ன தெரியுமா? இது வந்து உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஐடியா தான். அப்பா வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒருத்தங்க வித்தியாசமா யோசிப்பாங்க. ஒருத்தங்க கிட்ட ஒரு வெப்பன் இருக்கும். சோ உங்களுக்கு உங்களோட வெப்பன் அது உங்களோட மூளை தான். சோ அப்ப யோசிச்சவன் தானா. அதுக்கப்புறம் என்னோட பிரெயினை வச்சு ஏகப்பட்ட விஷயத்த பண்ண ஆரம்பிச்சேன். அதே மாதிரி நான் டாப்புக்கு வந்தேன். இப்போ பிரெயின் ஆஃப் த ஆர்கனைசேஷனே நான் தான் இங்க. அதனால தான் என்னோட லூக்கு யாரெல்லாம் ஆபத்தா இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே நான் எலிமினேட் பண்ணணும். நான் அப்பதான் அவளால ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ முடியும். இதுக்கப்புறம் அந்த மேட்சும் அப்படியே முடியுது. அங்க கடைசியில 87,630 காயின்ஸ் இருக்கு. பேரோட காயின்ஸும் ஒரே மாதிரி இருக்குமா? இதனால அவங்க வேற கேம் விளையாடுற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு கேம்ல என்ன கேம் தான் தெரியும்னு கேட்டா சகமோட்டோட கேங்க்கு எந்த விதமான கேமும் தெரியல. உங்களுக்கு சிம்பிளான கேம் கூட தெரியல. இதனால போக்கர் அப்படின்னு ஒரு சிம்பிளான கேம் அவங்க விளையாடுறாங்க. இதுல என்னன்னா 2 கார்டை வந்து ஒரே மாதிரி எடுத்து அவங்க வந்து ஜாயின் பண்ணி கீழே வைக்கணும். அதுதான் இந்த கேமோட ரூல்ஸ். நம்ம சகமோட்டோ கூட அவரோட பொண்ணு கூட விளையாடி இருக்காராம். இதே மாதிரி அங்க கேம் தொடங்குது. அங்க ஷின்னால மைண்ட் எல்லாம் ரீட் பண்ண முடியல. அவனுக்கு வந்து இது ஈஸியா இருக்கும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். லூவை பார்த்தா லூ வந்து அப்படியே அழுறா. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இங்க வந்து அவளால ஜெயிக்க முடியாதுன்னு. ஃபேஸ்லயே ஒரு ரியாக்ஷன் அவ காட்டுறா. இதே மாதிரி அவன் கார்டையும் எடுக்கிறான். ஆனா வேணும்ட்டே அவன் தோத்து போற மாதிரி தான் எடுக்கிறான். இதை கூட என்னோட லேடிக்காக பண்ண மாட்டேனா? இதே மாதிரி அடுத்ததான் நம்ம ஷின்னதாங்க கார்டை எடுக்கணும். அவன் எடுக்கும் போதே அவன் கேட்கறான், எனக்கு நல்லாவே தெரியும் ஷின், உன்னால மைண்ட் எல்லாம் ரீட் பண்ண முடியும். ஆனா நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். எந்த அளவுக்கு என்னோட மைண்டை ரீட் பண்ண முடியும்னு. மைண்டுக்குள்ளேயே 3 வகையான
விதமான மைண்ட் இருக்கு, சப்கான்சியஸ், ப்ரீ கான்சியஸ். இந்த மாதிரி நான் வந்து சொல்றேன், உன்னால என்னோட மைண்டை ரீட் பண்ண முடியாது. அங்க ஷின்னுக்கு இவன் சொல்ற விஷயம் அவளுக்கும் புரியல. மைண்டை ரீட் பண்ணலான்னு பார்த்தா அவன் இது வரைக்கும் நடந்திருக்கும்ல, இந்த விஷயம்லாம் இவனுக்கு சடன் ஆகுது. அதனால ஷின்னோட மைண்டே ஒரு மாதிரி ஆகுது. அங்க ஷின் அப்படியே கொலாப்ஸ் ஆகி கீழே வந்துடுறான். ஷின் வந்து அவுட். இப்போ கடைசியா இருக்குது சக்கமோட்டோ. நீதான் குண்டா, சீக்கிரமா இந்த கார்டை எடு. சக்கமோட்டோ ஒரே டைம்ல 2 கார்டை மாத்துறான். அது வந்து அவங்களுக்கு தெரியல. லூ இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆனா டேங்க் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. சக்கமோட்டோ, நீ ஒண்டி திரும்பவும் இதை பண்ணனா அவ்வளவுதான், உன்னால இந்த கேம்ல இருக்க முடியாது, புரியுதா? அதனால சக்கமோட்டோக்கு வேற வழி இல்ல, அங்க பொறுமையா விளையாடுற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி கடைசியில ஒரு 3 பேர் தான் இருக்காங்க. அவங்க கிட்டயும் 2 கார்டு தான் இருக்கு. இப்போ சக்கமோட்டோ கிட்ட இருந்து அவன் கார்டு எடுக்கணும். கார்டை எடுக்கும் போதே அவன் சொல்றான், பரவாயில்ல, உன்னோட எக்ஸ்பிரஷன் அது வந்து அப்படியே தான் இருக்கு, இதை வச்சு உன்னால ஜெயிக்க முடியும்னு கேட்டா கிடையாது, ஜோக்கரை தான் ஃபர்ஸ்ட் எடுக்கலான்னு வரான். ஆனா அப்படியே அவன் கார்டை மாத்துறானா, கட்டத்துல சக்கமோட்டோ அப்படியே டைட்டா புச்சிக்க அவனால எடுக்க முடியல. அவன் சைடா போய் விழுறான். கார்டை பார்த்தா அது ஒரு ஜோக்கருக்கான கார்டு தான். எதிர்பார்க்கல, நான் ஏமாந்துட்டேனா? திடீர்னு மத்தவங்களும் சக்கமோட்டோ மேல கன்னை வைக்கிறாங்க. அம்மா என்ன ஆச்சு? நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி நீங்க யாரையுமே எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அவன் மேலேயே கன்னை காட்டுறாங்க. அங்க அவனுக்கு எதுவுமே புரியல. நாங்க வந்தது இந்த ஸ்டூப்பிடான உனக்காகவும் இந்த கேமுக்காகவும் இல்ல, நீ பண்ணதெல்லாம் போதும், நாங்க வந்து ரொம்ப வெறுப்பாயிட்டோம் இந்த மாஃபியால நீ பண்ண விஷயத்தால. அதனால உன்னோட கதையை நான் இங்கேயே முடிக்க போறேன். அதே மாதிரி அவன் கொள்ளலான்னு போவானா, அங்க அவனுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம். இப்படிதான் ஸ்டார்டிங்ல அந்த விஷயம் ஏற்பட்ட மாதிரி தான் இப்பயும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே சக்கமோட்டோட வாய்ஸ் வருது, என்ன அவ்வளவுதான் சீக்கிரமா கேவ் அப் பண்ண போறியா? உன்னோட கிரஷை நீ இம்ப்ரெஸ் பண்ண மாட்டியா? கேட்டோன்னே நம்ம லூவாவை பாக்குறான். அங்க பழைய விஷயம் அவனுக்கு ஞாபகம். நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க, ஏன்னா உங்களோட வெப்பனே உங்களோட பிரெயின் தான். இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவனுக்கு புரியுது, நான் என்ன பண்ணிருக்கேன், விட்டு கொடுக்க கூடாது. சக்கமோட்டோ இருக்காரு, நான் உங்களை தான் நம்புறேன். எல்லாருமே கன்னை வச்சு என்ன யோசிக்கிறீங்க? உங்களால சுட முடியாது, அப்படி நீங்க சுட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்களோட கையிலேயாவது வெடிக்கும். ஆல்ரெடி நான் ட்ரிகரை அப்படி செட் பண்ணிட்டேன். கேட்டோன்னே எல்லாருமே நம்புவாங்களா? எங்க சக்கமோட்டோ கிட்ட அவன் சொல்றான், சக்கமோட்டோ நான் வந்து உங்களை தான் நம்புறேன். சக்கமோட்டோ இதை ஒரு வாய்ப்பா வச்சு அங்க இருக்கிற 2 பேர் அடிக்கிறான். மத்தவங்கள அங்க இருக்கிற பாலை வச்சோம் அங்க இருக்கிற பொருளை வச்சோம் அடிச்சு மொத்தமா காலி பண்றான். லூவும் ரொம்ப இதை பார்த்து ஆச்சரியமா வரா. அங்க டேங்கும் சொல்றான், நான் உண்மையை சொன்னா என்னால அவளை ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்ல. எனக்கு தெரியல எதுக்காக நீ தகுதியை பத்தி பேசுறேன்னு. நீ விரும்புறவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தகுதி அது வந்து தேவையில்லை. அதுக்கப்புறம் அங்க சக்கமோட்டோட ஷாப்புக்கு வராங்க. அங்க எல்லா விஷயத்தையும் அவன் சொல்றான். சக்கமோட்டோ, நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நான் சொல்லிட்டேன், இதுக்கு பின்னாடி இருக்குது. அட சக்கமோட்டோ, நீங்க கேட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, நாங்க வந்து கேட்டுதான் இருக்கோம். உன்னால ஏகப்பட்ட வேலை அப்படியே கிடக்குது, நாங்க எல்லாத்தையுமே பேட்சப் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ வந்து உங்களோட தலைக்கு மேல பவுண்டியை வச்சது யாரும் தெரியுமா? இது வேற யாரும் இல்ல, அந்த பர்சனோட பேரு ஸ்லர்ரா. எங்க இருக்கான்னு மத்தவங்க கேக்குறாங்க. ஆனா அதுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்லன்னு சொல்றான். அதனால சக்கமோட்டோ, லூ எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு போராடியும் எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. இருங்க, நான் இன்னமும் முடிக்கல. ரீசெண்டா எக்ஸ்மார்க்கோட சில பல டெட் பாடிஸை நீங்க பார்த்திருப்பீங்க ஜப்பான்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஸ்லர் அவங்களோட ஆளுங்களா தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு பிரிசனோட லொகேஷனும் இருக்கு. ஒரு 4 பேரை வித்தியாசமா கொண்டு இருக்காங்க. தன்னோட உடம்பையே நோண்டி வச்சிட்டாங்க. இன்னொருத்தனை அப்படியே துண்டு துண்டாக்கி வெட்டி போட்டிருக்காங்க. ஏமாதான் சில பேரை கோரமா அவங்க கொண்டு இருக்காங்க. இந்த கொன்ன இந்த 4 பேருக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எல்லாருமே அவங்களோட ஆளுங்க தான். இப்ப கொன்னவங்க எல்லாருமே ஃபேக். மத்தவங்க எல்லாருமே இதை ஒரு வாய்ப்பா வச்சு வெளியில இருக்காங்க. அப்புறம் ஒரு 4 பேரை காட்டுறாங்க. இவங்க தான் அவங்களே வந்து ஜஸ்ட் வெயிட் பண்ணலாம், ஏன்னா அவங்களே நம்மள தேடி வருவாங்க. இப்படி இவங்க சொல்லும் போதே அதே பர்சன் அங்க வரான். நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, அதாவது இவங்கள கொல்லணும். அவங்கள எல்லாருமே பாக்குறாங்க. ஆனா அவளுக்கும் அவங்க சீரியஸா தெரியல. நீங்க வந்து சாதாரணமா இவங்களை எடப்படக்கூடாது, இவங்க வந்து பயங்கரமானவங்க. ஒருத்தங்களால உங்களோட உயிரை கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ அப்படியா, இவங்களால தான் நான் வந்து சாக போறேனா? நீ கவலைப்பட வேணாம், இந்த குண்டனால பெருசா என்ன பிரச்சனை வரப்போகுது? எனக்கு வெறுமா 1 மாசம் டைம் போதும் இந்த மாதிரி வேலையை முடிக்கிறதுக்கு. நான் எல்லாத்தையுமே முடிச்சிடறேன். இந்த சைடு அங்க எல்லாருமே அங்க போறாங்க. அங்க போகும்போதே அவன் சொல்றான், நான் இப்ப ஒரே ஒரு விஷயத்தை தான் பண்ண முடியும், அவனை நான் நம்பணும். அதுக்கப்புறம் நம்ம சக்கமோட்டோட கேங்க காட்டுறாங்க. அவங்களுக்கு இன்னமும் புரியல இப்படி நம்ம என்ன பண்றதுன்னு. அவன் எவ்வளவோ சொல்றான், நீங்க வந்து அவங்க கிட்ட பகச்சிக்க கூடாது, இல்லைன்னா ஆபத்தா முடியும்னு. அவங்க அது எதையுமே கண்டுக்காம வந்து எப்படி அவங்கள நெருங்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. அங்க லூவும் சொல்றான், நம்மளால ஹீசுகி கிட்ட கேட்டா கண்டிப்பா இத பத்தி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நான் சொல்றத நீங்க இன்னுமா கேட்கல? அப்படி நீங்க ஒண்டி அவங்க கிட்ட நெருங்க பார்த்தா அவ்வளவுதான், கண்டிப்பா நீங்க இறந்து போறது உறுதி. அவங்க ரொம்ப பயங்கரமானவங்க. இல்ல அப்படி இல்ல, நாங்க பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இப்படி நம்ம சக்கமோட்டோ சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் மத்தவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இப்பதான் வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலதான் வேற லெவல்ல போகும். ஸ்லர் யாருன்னு நம்மளுக்கு தெரியல, பார்க்கலாம் இதுக்கு மேல என்ன ஆகுதுன்னு. நான் உங்களை இதுக்கப்புறம் வர எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் sayonara.